ரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் நம்முடைய சமூகத்தில் சத்தியத்துக்கு காத்திருக்கிறவங்க யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். அலைகள் என் மேல் என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும் வழி அறியாமல் திகைத்து நின்றாலும் வருத்தம் தாகம் பசியும் என்னை நெருங்கவில்லையே, வழி நடக்கும் தேவகரம் குறுகவில்லையே, வழி நடக்கும் தேவகரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அத்தி மரங்களில் இலை உதிர்ந்தாலும், திராட்சை கொடிகளில் கனியளித்தாலும், சுற்றி பஞ்சம் நேர்ந்த போது கலக்கமில்லையே, கர்த்தர் கரங்கள் என்னை தாங்கும் வருத்தமில்லையே, விசுவாசத்தோட ஆமென். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்து கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்று புயலுமா என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்று புயலுமா என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடியவில்லையே, கவலை இல்லையே, என் கர்த்தர் முன்னே செய்வதாலே கவலை இல்லையே, என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார்,
எனக்கு அருகிறார். கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என்னை வைத்து பாதுகாக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த வாரம் என்ன பார்த்தோம்? லேவியராகமம் 6:13 பலிபீடம். அந்த பலிபீடம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமாதானே? ஆசரிப்பு கூடாரத்தில் 2 பீடங்கள், அதில் பலிபீடமும் தூப பீடமும். அதில் பலிபீடத்தை குறித்து போன வாரம் பார்த்தோம். ஆமாதானே? அதில் என்ன இருக்குமா? பலிபீடத்தில் என்ன இருக்கும்? அக்கினி. அக்கினி இருக்கும். வார்த்தையின்படி சொல்லுங்க, அனுபவத்தின்படி வந்துடலாம். அல்லேலூயா. ஏன்னா அதிலிருந்து தான் நம்ம பயணிக்க முடியும். அந்த பலிபீடத்தில் அக்கினி எரிந்து கொண்டே இருக்கும். ஆடு மாடுகளை அங்கே பலியிடும் பொழுது அவைகளை என்ன செய்வாங்க? அதில் போட்டு அதில் ஆண்டவருக்கு பலி செலுத்துவாங்க. அதிலிருந்து அவ்வளோ ஆண்டவருக்கு அது சுகந்த வாசனையாக இருக்கும் என்று பார்த்தோம். அப்போ பலிபீடம் என்பது அக்கினி. அக்கினி என்பது என்ன? ஜெபம். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு, ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ஜெபம் என்பது பிரதானம் என்பதை கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். அல்லேலூயா. இந்த வாரத்தில் கூட ஆண்டவர் ஒரு ஆலோசனை நமக்கு சொல்ல விரும்புகிறார். அல்லேலூயா. இப்பொழுது தூப வர்க்கத்தை குறித்து நான் பார்க்க போகிறோம். தூப வர்க்கம் அது எங்கிருந்து அது வெளிப்படும்? அது தூப பீடத்திலிருந்து அந்த தூப வர்க்கத்தை அதில் போடுவாங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. தூப பீடத்திலிருந்து இடைவிடாதபடி இந்த தூப வர்க்கம் ஏறெடுக்கப்படணும். அப்ப தூப வர்க்கம்னா என்ன? இந்த தூப வர்க்கத்தில் 4 வகையான பொருட்களை என்ன செய்வாங்க? அதில் சேர்த்து அதை பயன்படுத்துவாங்க. 4 பகுதி. எல்லாத்துலேயும் 4 பகுதிகள் இருக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையில் 4 பகுதி இருக்கிறது. சாப்பாட்டில் கூட 4 பகுதி இருக்கு. ஒவ்வொன்றிலும் நீங்கள் கணக்கெடுத்து பார்ப்பீங்கன்னா 4 பகுதி. அது மிகவும் அவசியமானது. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யாத்ராகமம் 30ஆம் அதிகாரம் 34 36 வரைக்கும், 34, 35, 36 அப்படி வாசிங்களா? பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி சுத்த வெள்ளை போலமும் குங்குலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்தவர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து, சம அளவு எடுத்து, தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்கி அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமா இருக்க கடவுள். அது மகா பரிசுத்தமா இருக்க கடவுள். அல்லேலூயா. மகா பரிசுத்தமா இருக்க கடவுள். இதுல 4 என்னென்ன சொல்லியிருக்காங்க? வெள்ளை போலம், குங்குலியம், ஆல்பான் பிசின், சாம்பிராணி. இந்த 4ஐயும் என்ன செய்வாங்க? சம அளவு எடுத்து பொடியா இடிச்சு அதை நீ எங்க வையே? நான் உன்னை சந்திக்கிறேன். நான் உன்னை கண்ட இடத்துல வச்சிடாத. அது பரிசுத்தத்துக்குரியது. அல்லேலூயா. அதை எல்லா இடத்துலையும் வச்சிடாத. நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அது உங்களுக்கு மகா பரிசுத்தமாக இருக்க கடவுது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ 4 சம அளவு எடுத்து பொடியாக இடித்து அதில் தூபவர்க்கம் செய்கிறாங்க. அல்லேலூயா. இந்த தூபவர்க்கம் எதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது? கடைசி வரி என்ன முடிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அது எப்படி இருக்கணுமா? மகா பரிசுத்தமா இருக்க கடவுது. அல்லேலூயா. இது பரிசுத்தவான்களுடைய ஜெபமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்தவான் யாரு? நான் இல்லைன்றீங்களா? நீங்க தான் பரிசுத்தவான்கள். நீ தான் பரிசுத்தவாட்டி. உங்களுடைய ஜெபம்தான் அது எப்படி இருக்குமா? அது மகா பரிசுத்தமானதான். அந்த ஜெபத்தையே 4 பகுதிகளாக பிரிக்கலாம். ஆமென். அல்லேலூயா.
அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபத்திற்கு பாருங்க, நீங்க வெளிப்படுத்தல் 8:3 வாசிங்களேன். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும். புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் சொன்னது புரியுதா? அப்ப இது என்னது அர்த்தம்? பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூபவர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இங்கே ஜெபம் என்று சொல்லவில்லை, ஜெபங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஜெபங்கள் அது சிங்குலர் இல்ல, அங்க ஒருமை இல்ல, அங்க பன்மையில சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதானே? அப்ப ஜெபங்கள் எப்படி 4 பகுதியாய் அங்க பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஜெபம் அந்த 4 பகுதி என்ன? ஹல்லேலூயா. அது பரிசுத்தவான்களின் ஜெபம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, எப்படி இந்த தூபவர்க்கம் 4 பொருட்களினால் ஆனதோ அதுபோல பரிசுத்தவான்களின் ஜெபத்துல 4 பகுதி மக்களே. அத அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சிஷ்யனாகிய அந்த தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது சொல்லுகிறார். ஆவிக்குரிய மகன் என்று சொல்லலாம். ஆவிக்குரிய மகனாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அங்க எழுதும்போது அங்க சொல்லுகிறார். 1 தீமோத்தேயு 2:1 வாசிங்களேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், மகனே, நான் உனக்கு பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னன்னு சொன்னா, எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும். பாருங்க, இதுதான் பகுதி. விண்ணப்பம் வேறு, ஜெபம் வேறு, வேண்டுதல் வேறு, ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம் 4 பகுதி. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களுக்கு சரியாய் உணர்த்தட்டும். அப்போ உன் ஜெபத்துல அனுதினமும் நான் ஜெபம் பண்ணேன்னு சொல்லிக்கிறோம். பார்த்தீங்களா? எனக்கு ஜெபம் பண்றதான் வழக்கம். ஆனா உன் ஜெபத்துல இந்த 4 பகுதி இருக்குதா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். இந்த 4 பகுதி உன் ஜெபத்துல பிரதானமா இருக்குதா என்று பார்க்கணும் மக்களே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தரால் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அவன் ஜெப வீரனா இருக்கணும், ஜெய வீரனா இருக்கணும். இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அடையாளம். கர்த்தருடைய சித்தமும் அதுவே. ஹல்லேலூயா. அதனாலதான் ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா. ஜெபமே ஜெயம். கர்த்தருடைய பிள்ளை எப்படி இருக்கணுமா? அவன் ஜெபிக்கிறவனாகவும் இருக்கணுமா, ஜெயம் பெற்றவனாகவும் வாழணுமா. அப்போ உனக்கு ஜெயம் வேணும்னா நீ ஜெபிக்கணும். அப்போ உன் ஜெபத்தில் என்ன இருக்கணும்? அங்கே அர்த்தம் இருக்கணும். அர்த்தம் என்ன? 4 பகுதி இருக்கணும். ஹல்லேலூயா. அதில் என்ன இருக்கணும்? விண்ணப்பம் இருக்கணும். எல்லா மனுஷருக்காக, சகல பரிசுத்தவான்களுக்காக, உலகில் உள்ள பரிசுத்தவான்களுக்காக, அவர் சிருஷ்டி யாவரும். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் அவருடைய பிள்ளைகள். அப்படிதானே? ஹல்லேலூயா. அதில் பார்ஷியாலிட்டியே கிடையாது. எல்லா மனுஷருக்காகவும் உங்க விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஹல்லேலூயா நம்ம என்ன செய்யணும்? ஏறெடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 4 சேர்ந்தது தான் ஜெபம். அதுதான் வல்லமையான ஜெபம் சொல்ல முடியும். வல்லமையான ஜெபம். ஐயா, ஜெபத்தில் என்னையா வல்லமையான ஜெபம்? இதுதான். இந்த 1 தீமோத்தேயு 2:1 நீங்க என்ன செய்யுங்க? பிரதானமா வைத்து கொள்ளுங்க. யாரு கேட்டாலும் சொல்லுங்க. வல்லமையான ஜெபம்னா இதுதான் அர்த்தம். இதுதான் தன்னுடைய ஆவிக்குரிய பிள்ளையாகிய தீமோத்தேயுவுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாருன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இது ஆவியானவர் சொன்னதுனால தான் அவருக்கு சொல்லியிருக்கிறார். அப்படிதானே? ஆவியானுடைய வார்த்தை தான், அவருடைய எண்ணம் தான், அவருடைய வெளிப்பாடு தான். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த நாளில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். உன்னிடத்திலிருந்து ஒரு ஜெபதூபம் எழும்ப வேண்டும். அது ஜெபமா இருக்கணும். அந்த ஜெபம் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆண்டவர் சொல்றாரு. உன் ஜெபம் சரியா இருக்கணும். எதை செய்தாலும் நீ அதை சரியா செய்ய பழகு. ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் ஒரு சட்டத்திட்டங்களை வைத்திருக்கிறார். மோசைய அழகா கூட்டு என் பிள்ளைங்களுக்கு இப்படியெல்லாம் சொல்லிக் கொடு. இப்படித்தான் சாப்பிடணும், இப்படித்தான் ஜெபிக்கணும், இப்படித்தான் உட்காரணும், இப்படித்தான் எந்திக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார்.
இன்னைக்கு உலகத்தால அதை கையாளுறான். அதை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வழக்கம் நமக்கு வித்தியாசம் தெரியும். அதை ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஆனால் அவன் ஞாபகமாக செய்கிறான் ஒவ்வொன்றும். நான் அதற்குள்ள ஒரு சப்ஜெக்ட் மாறும். அல்லேலூயா. ஆனால் நாம் அதை என்ன செய்கிறோம்? நம்ம மறந்துட்டோம். காலையில் நம்ம ஆண்டவர் சங்கீத ஆலோசனையில் சொல்லும்போது ஆண்டவர் வெளிப்படுத்தினார்களே அழகா, அவன் கர்த்தருடைய பிள்ளை தான், அவன் யூதா தான், அவன் பென்யமீன் தான். ஆனா என்ன இல்லை, அங்க அநேக நாட்கள் அந்த வார்த்தை கேட்டோன்னே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே எனக்கு ஒரு மாதிரி ஆயிட்டேனா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. போராட்டம் போராட்டம் கேளுங்களேன், ஒரே அலை, ஒரே பிரச்சனை, ஒரே பாடு, ஒரே போராட்டம். ஏன்? ஆனா வெளியில பார்க்கும்போது கர்த்தருடைய பிள்ளை, ஆனா என்னிடத்துல என்ன இல்லை? என் ஆண்டவர் இல்லை, என் தேவன் இல்லை. நெடுநாட்கள் அவர்களிடத்தில் அவர்கள் தேவன் இல்லை. அதுக்கு முந்தைய வசனம், 2வது வசனம் நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க அழகாய் சொல்றான், நீ அவரை தேடுனா அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டனா அவர் உன்னையும் டீல்ல விட்டுருவாரு. 2 நாளாகவும் 15:2 வாசிங்க. வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி ஆசாவே யூதா பென்யமீன் கோத்திரங்களே சகல மனுஷரே கேளுங்கள். கொஞ்சம் நான் சொல்றத காது கொடுத்து கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகி அவர் உங்களை விட்டு விடுவார். அதுக்கு அடுத்த வசனம் தான் சொல்லுது பாருங்க. அந்த வார்த்தையை சொல்லி எனக்கு ரொம்ப பாதித்தது இந்த வார்த்தை. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை இவங்களுக்கு இல்லைன்னு யார் சொன்னா? இருந்து இவங்க மறுதளித்து நினைக்காம போயிட்டான். அப்படிதானே? அதனாலதான் அடி வாங்கினா 430 வருஷம் அடி வாங்கிட்டு கிடந்தான். ஆனா உடன்படிக்கையின் தேவன் தான் இவங்களை நினைச்சு இவரு துக்கப்பட்டிருப்பார்ல. அவர் ரட்சிக்க கூடாதபடிக்கு அவர் கைக்கு குறுகி போகவும் இல்லை, குந்தி போகவும் இல்லை. இவன் தேடலையே, இவன் அவரை மறந்துட்டானே. இவன் தேவனை மறந்ததுனாலதான் யோசேப்பின் நிமித்தம் அந்த தேசத்துக்கு போன ஜனங்கள் பலுகி பெருகினார்கள். இந்த பென்யமீனை குறித்து கூட பார்த்தோம். எத்தனை குடும்பமா போனான்? 70 பேரா போனவன் எத்தனை பேரா வந்தான்? கிட்டத்தட்ட 54,000 பேரா வரான். அப்படிதானே? திரும்ப வரும்போது ஒரு கோத்திரம், பென்யமீன் கோத்திரம். ஆனா வெறும் 70 பேர் மொத்தமே, குடும்பமே, தாய் தகப்பன் கூட பிறந்தவன் பேர பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து இவன் ஒரு 70 பேர் தான் யோசேப்பின் நிமித்தம் கேராஃப்ல போறான். ஆனா திரும்பி வரும்போது ஒரு கோத்திரம் கிட்டத்தட்ட ஒரு 54,000 பேரா திரும்பி வர்றான். அப்படின்னா பென்யமீன் கோத்திரம். யூதா கோத்திரத்துக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஆனா பாருங்க, இப்ப இந்த 2 கோத்திரத்தை குறித்து தான் இதை சொல்றான். அந்த 2 கோத்திரம் முக்கியமான கோத்திரம். அவங்கிட்ட தான் யார் இல்லை? இஸ்ரவேலிலே இந்த இஸ்ரவேலுக்கு அடையாளமான முக்கியமான 2 கோத்திரம். இவனிடத்துல தான் தேவன் இல்லை. அது எப்போ? அநேக நாளாய். உபதேசிக்கிற ஆசாரியன் இல்ல, உபதேச கேட்டா தானே. உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்ல, வேதமும் இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு நம்ம சொல்றோம். நம்மகிட்ட இருக்கா? அப்படி இல்லைன்னா நம்ம உஷாராயிடணும்னு நினைக்கிறோம். தேவன் இருக்கிறாரு, ஆசாரியன் இருக்கிறான், வேதம் இருக்கிறது, சத்தியம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீ அவரை தேடு, அவர் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுட்டேன்னா அவர் உன்னை விட்டுருவாரு. இது ஆலோசனை ஆசாவுக்கு அழகாக சொல்றாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்க என்னோடு ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையில நீ நிலைத்திருக்க கற்றுக்கொள். அப்போ எப்பவுமே அவருக்கு உனக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு தொடர்பு. அந்த தொடர்பு எப்படி? ஜெபத்தின் மூலியமாய். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும்? வல்லமையான ஜெபமா இருக்கணும். அது எப்படி வல்லமையான ஜெபம்? அந்த 4 பகுதி இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுல என்ன இருக்கணும்? விண்ணப்பம் இருக்கணும், வேண்டுதல் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், ஸ்தோத்திரம் இருக்கணும். இந்த 4 பகுதி இருக்குதுன்னு அது வல்லமையான ஜெபம். அந்த ஜெபம் இருக்குமானால் அவங்ககிட்ட உடனே பேசாரு. அண்ணால் வந்த உடனே வந்து பந்து மாதிரி ரிட்டர்ன் ஆகிட்டு போயிட்டாங்களே. நெடுநேரமா அந்த அம்மா ஜெபிச்சாங்கன்னு வேதத்துல பார்க்கல.
வந்தாங்க, ஒரு முடிவோட வந்தாங்க. அங்கேருந்து பட்னியா எல்லாம் ஆடு வெட்டி நல்லா விருந்து எல்லாம் நல்லா கொண்டாடி இருக்கிறான் எருசலேமில். ஆனால் ஒரு சக்காலயத்தின் நிமித்தம் நாச்சியார் நிமித்தம் என்னாச்சு, அங்கே பிரச்சனை வந்து அங்கே ஒரு அவமானத்தோடு நிந்தையோடு அந்த அம்மா இன்னைக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன் அவர்கிட்ட, அவரா நம்மளை பார்த்தலாம் அப்படின்னு அந்த அம்மா நேரம் வந்தாங்க. வந்து அப்படியே மன கிளேசத்தோடு தேவ சமூகத்தில் அப்படியே விழுந்து அப்படியே நேர ஸ்ட்ரெயிட்டா ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படியே ஸ்ட்ரெயிட்டா சொல்றாங்க, எனக்கு நீர் ஒரு மகனை, ஆண் மகனை நீ தருவி. பர்டிகுலரா சொல்றாங்க. எப்படி சொன்னாங்க, எப்படி அதை சுதந்திரித்துக்கிட்டாங்க? அப்ப எந்த அளவுக்கு அவங்க ஆவியில அவங்க சரியாய் இந்த வல்லமையான ஜெபத்துக்கு பாத்திரவான்களா இருக்கக்கூடுமானால் இதை நம்ம யோசிக்கணும். அவங்க கேட்ட உடனே எப்படி கொடுத்தா? அப்ப அவங்களுடைய ஆவி எப்பொழுது எங்க இருக்கு? இணைந்து. அப்ப நீ அலாமிங்க நேரம் வீணடிக்கணும் அவசியமே இல்லை. காரணம் எப்பவுமே நீ உன்னிடத்திலிருந்து தூபம் நறுமணம் புறப்பட்டு கொண்டே இருக்கிறதுல ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கல. அப்போ நீ டக்குனு அப்போ அவருடைய பிரசன்னம் அவர் பக்கத்திலே இருக்கா. நீ பேச 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 சாங்ஷன் 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 ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார்ல. டக்குன்னு கொடுத்துட்டார. அவனை மாத்திரம் கொடுக்கல, 5 பிள்ளைகளையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. ஒரு பிள்ளைக்காக நிந்த அவமானத்தில் இருந்த ஒரு தாயை அவர் சமூகத்தில் வந்து ஒரு வல்லமையான ஜெபத்தை ஏறெடுத்ததுனால அவன் அந்த கேட்ட ஜெபத்துக்கு பதில் கொடுத்தது மாத்திரமல்ல, அவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிறதுக்கு அடையாளமா 5 பிள்ளைகளையும் கொடுத்துட்டார். இந்தா. அல்லேலூயா. எவ்வளவு மகிமை உள்ள தேவன் பாருங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன். அப்ப இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம வெறுமையா இருக்கிறது எவ்வளவு பரிதாபம் பாருங்களேன். அவர் உனக்கு செய்யறதுக்கு கணக்கு பார்க்கறதே இல்லை. நீதான் கணக்கு பார்த்து அது வேணும் இது வேணும் கேட்ப. இல்ல இல்ல, அவர் நமக்கு கத்துக் கொடுத்துருக்கிறார் ஜெபத்தை, என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காரு. அந்த ஜெபத்துல நீங்க பாருங்கன்னா அங்க என்ன ஜெபம்? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இதுதான் விண்ணப்ப பகுதி. இதுதான் விண்ணப்பத்தின் முதல் பகுதி. அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே 4 பகுதி இருக்கு. இந்த வார்த்தை அது என்ன? விண்ணப்பத்தின் ஜெபம், விண்ணப்பத்தின் பகுதி. அன்றன்றுள்ள ஆகாரத்தை நீர் எங்களுக்கு தாரும். அல்லேலூயா என்று கேட்பதுதான் ஜெபம். உனக்கு கேட்கறல்ல, இதுதான் ஜெபம். முதல்ல கேட்டது என்னப்பா? அது விண்ணப்பம். இப்ப கேட்கறது அண்ணனுள்ள ஆகாரத்தை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்கறது, இதுதான் ஜெபம். நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னிக்கிறது போல நீர் மன்னியும் அப்படி சொல்றோம்ல, அதுதான் வேண்டுதல். அதுதான் வேண்டுதல். நிறைவா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையவைகளே என்று சொல்வதுதான் அவரை ஸ்தோத்தரிக்கிறது, மகிமைப்படுத்துகிறது. அவருடைய ஜெபத்திலும் 4 பகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஒவ்வொன்றிலும் 4 பகுதி. சாப்பாடுன்னு எடுத்துட்டாலே 4 பகுதி இருக்கிறான் இல்லையா? ஆமாவா இல்லையா? சாதாரணமாக வீட்டில் வச்சாலே சாம்பார், ரசம், பொரியல், கூட்டு, வேற எது வச்ச கணக்கில் இல்லை. ஒரு சாப்பாடுன்னா ஒரு விருந்தினர் மினிமம் 4 பகுதி இருக்குல்ல, அது போல தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 4 முக்கியமான பகுதிகள் உண்டு. அது என்ன பகுதி? அழுது கொண்டே இருக்கும் அந்த பாலக பருவம் இருக்குல்ல, சின்ன குழந்தைய பருவம். அதுதான் விண்ணப்பத்தின் அடையாளமா? அது விண்ணப்பத்தின் அடையாளம். தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட தாய் தகப்பட்ட அடம்புரிச்சு எதையாவது சாதிக்கிறாங்கல்ல, அந்த பருவம் இருக்குல்ல, அந்த இளமை பருவம். அல்லேலூயா. அது என்னமா? அது ஜெபம். அல்லேலூயா. அது ஜெபத்திற்கு அடையாளம். மற்றவருக்காக சம்பாதித்து தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு பருவம் இருக்குல்ல, அது வாலிப பருவம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? அது வேண்டுதலுக்கு ஒப்பானது. முதிர் வயதில்
தன்னுடைய பிள்ளைகளோடு இருந்து தன்னுடைய சின்ன வயசுல இருந்து பட்ட அனுபவத்தை அந்த சந்ததியில சொல்லி, ஆண்டவர் என்னை இப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தாரு, நீங்களும் உங்க வாழ்க்கையில எப்படி இருங்கன்னு சொல்லிட்டு அந்த முற்புதாக்களின் தேவனை எப்படி ஆபிரகாம் ஈசாக்குக்கு சொல்லி, ஈசாக்கு யாக்கோபுக்கு எப்படி வழி நடத்தி வந்தாரோ அந்த ஆண்டவரே சொல்றாருல. அத யாக்கோபு கேட்கிறான், நீங்க யாருன்னு கேட்கிறான். அதுக்கு சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனுமா இருக்கிறேன்றார். நான் அவர்களுக்கெல்லாம் நான் தேவனா இருந்தவன்றார். அடுத்து அவனுடைய தேவன் என்று சொல்லும்படிக்கு அவன் அவருடைய சமூகத்துல அப்படியே அண்டிக் கொண்டானே. இதெல்லாம் எப்படி வந்தது? அப்ப ஆபிரகாமின் நீத்த உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கை தான் இன்றைக்கு, அந்த உடன்படிக்கையில தான் நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த நினைவுகளோடு இருங்களேன். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்கள்ட்ட, உன்னை ஆண்டவர் எந்த வாக்கு தத்தத்துல உன்னை நிறுத்தி உன்னை நடத்தி கொண்டு இருக்கிறாரோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அதை உன் தலைமுறைக்கும் அதை நிறைவேற்றி கொண்டிருப்பார். அல்லேலூயா. எப்படி ஆபிரகாமின் உடன்படிக்கையை, ஈசாக்கின் உடன்படிக்கையை, யாக்கோபின் உடன்படிக்கையை உனக்கு கொடுத்து இப்பவும் அந்த உடன்படிக்கை நிமித்து உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன்னா அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் நிறைவாய். காலையில பார்த்தோம், சகையை குறிச்சு பார்த்தோம். அவனை திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவன் ஒரு பொருத்தனை பண்றான். ஆண்டவரே, என் வீட்டுக்கு வர்றதுக்கு அவனுக்குள்ள குற்ற மனசாட்சி தானே, என் வீட்டுக்கு நீ வர்றேன்னு சொல்லிட்டார்ல, நான் வந்து எவன்ட்டையாவது நான் இந்த மாதிரி அநியாயமா நான் வாங்கியிருந்தேன், நாளத்தனையா நான் அவன் திருப்பி கொடுத்துட்றேன், நான் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபஸ் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுத்தான் பாருங்க. அந்த வீட்டுக்கு உடனே என்ன வந்தது? ஆண்டவர் அந்த வீட்டுக்கு இறங்கின ரட்சிப்பு வந்ததுன்னு பார்த்தோம்ல. ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷம் என்ன வார்த்தை வந்தது? இவனும் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறானே. ஏன் ஈசாக்கின் பிள்ளைன்னு சொல்லல? ஏன் யாக்கோபின் பிள்ளைன்னு? ஏன்னா உடன்படிக்கை அப்பதான் ஆரம்பம். அல்லேலூயா. இதை நீ விசுவாசி, நீ பெரிய ஆள் ஆயிடுவ. உன் ஜெபமே வித்தியாசமா இருக்கும். உன் ஜெபமே வல்லமையான ஜெபமா இருக்கும். அந்த ஜெபம் உன்னை ஆசீர்வாதத்துல நிறுத்திடும். ஒன்று மாத்திரம் இல்லை, உன்னை சுற்றி யார் இருந்தாலும் சரி, உன் பக்கத்து வீட்டுக்காரன் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் வீட்டு எதிராக இருக்கிறவன், உன் நெய்பர்ஸ் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் வழியாய், உன் வீட்டு வழியாய் போகிறவனுக்கு கூட ஆசீர்வாதம் இருக்கு. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ அப்படிப்பட்டவன். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நீங்கள்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதை மனதில் வைத்து நீ யார் என்பதை எப்பொழுதும் வெளிப்படுத்திக்கிட்டே இரு. அப்போ உன்னிடத்திலிருந்து தூபமாய் நறுமணமாய் அவருடைய சமூகத்தில் அந்த ஜெபம் ஏறக்கெடுப்பட்டு இருக்கணும். உனக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு இருக்கணும். அதை எப்பொழுது நீ என்ன செய்ய, நீ என்ன செய்து கொண்டிருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அக்னி அப்படி எரிந்து கொண்டே இருக்கட்டும். அக்னி எரிந்து கொண்டே இருக்கட்டும். ஒரு தூபம் நறுமணம் அது வீசிக்கொண்டே இருக்கட்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இந்த பலிபீடத்தில் அக்னி பற்றி எறிந்து கொண்டு இருக்க வேண்டுமானால் இந்த தூப வர்க்கமாகிய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் எவ்விதமாய் ஏறெடுக்கப்பட வேண்டும். இந்த ஜெபத்தில் நீ ஒவ்வொரு நாளும் உன்னை நீ பழகிக்கொள். அவர் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த ஜெபத்தின்படி நீ கர்த்தரிடத்தில் நீ ஜெபம் பண்ணு. அவரிடத்தில் வேண்டுதல் செய். உன் ஆண்டவர் என்ன செய்வாரு? உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். இன்னைக்கு அழகாய் பாடினோம், என் ஜெபத்தை கேட்கிறார். சங்கீதம் 65:2 அப்படியே. அவர் யாரு? ஜெபத்தை கேட்கிறவரே. அவரால் கூடும் தான் அவர்கிட்ட சொல்றோம். அப்படிதானே? அல்லேலூயா. உம்மாலே கூடும், மனிதனால் கூடாதது என் தேவனாலே கூடும். அது பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாமே ஆகும். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் தேவ ஆவியானவர் உனக்கு செய்ய நினைத்தாரானால் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஒரு வார்த்தை போதும். அந்த வார்த்தைக்கு நீ பாத்திரவானாயிரு. அதை 100க்கு அதிபதி அவன் அப்பாற்பட்டவன். ஆனால் அவனுக்கு அந்த விசுவாசம் இருந்தது. என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் அடுத்து சொன்னதே அவன், இவனும் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கானே. அதானே? அம்மாவா இல்லையா? சொன்னார். அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீங்க முழிக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். அப்போ ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கணும்னா விசுவாசம் ரொம்ப முக்கியம். அந்த ஆபிரகாம் எப்படி அந்த வார்த்தையை கேட்டு, அவன் பார்க்கல, தரிசனம் இல்லை, ஆனா வார்த்தை.
நீ வா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போன்ற சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தையை நம்பி, அந்த வார்த்தையின் வல்லமையை நம்பி, அதுல ஒரு சித்தம் இருக்கிறது, திட்டம் இருக்கிறது, அதுல ஒரு தெளிவு இருக்கிறது, அதுல ஒரு வாழ்வு இருக்கிறது, அது மகத்துவம் இருக்கிறது, மேன்மை இருக்கிறது, சுவிட்சம் இருக்கிறது, அதுல ஒரு அற்புதம் இருக்கிறது, அதிசயம் இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்பி அவன் புறப்பட்டு போறான் பாருங்களேன். அதான் விசுவாசம். ஆண்டவருக்கு அதான் அவனை ரொம்ப பிடிக்கும். போய்கிட்டே இருக்கான். அவன் எங்க போற? சொன்னாரு போறேன். யார் சொன்னது? தேவன் சொன்னார். அதான் விசுவாசம். அப்போ உங்க விசுவாசம் எப்படி இருக்கணும்? நம்புங்க. முதல்ல ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை ஆலயத்தில் கொண்டு வந்து ஆலயத்தின் நடுவில் அவர் வார்த்தையை வெளிப்படுத்தி, அந்த வார்த்தையாய் உன்னிடத்துல அப்படியே வெளிப்பட்டு உன்னை உற்சாகப்படுத்துறாரா? அந்த வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்க. அதை உன் வீட்டில் அழகா என்ன செய்ய, ஞாபகக்குறியா எழுதி போடு. அதை வைத்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இரு. ஆண்டவர் எனக்கு இப்படி சொல்லிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு, எனக்கு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு, எனக்கு செய்தேன்னு சொல்லிட்டாரு. நிச்சயம் செய்வார். சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? நிச்சயம் செய்வார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அவர் சொன்னால் செய்வார். நீ செய்ய வேண்டியது என்ன? நீ ஜெபத்தில் என்ன செய்ய? நீ விழித்திரு. நீ ஜெபத்தில் நீ காத்திரு. அல்லேலூயா. நீ ஞானமாய் தேவ சமூகத்தில் நீ ஜெபிக்கிறத விட்டுறாத. பிரைஸ் தி லார்ட். அதை எப்படி உனக்கு சொல்லி கொடுத்தாரோ அப்படியே நீ கர்த்தரிடத்தில் என்ன செய்ய? நீ வேண்டுதல் பண்ணு, நீ ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. நீ ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உற்சாகமாய் கூட எழுத நிற்போம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் சென்றதும், மோசே பார்வோனை வென்றதும் இஸ்ரவேலின் முன் நின்றதும், திறப்பின் வாசல் நின்றதும் ஜெபத்தினால் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆற்றங்கரையில் நின்றதும் போராடி மேற்கொண்டதும், ஆற்றங்கரையில் நின்றதும் போராடி மேற்கொண்டதும், யாக்கோபு ஆசி பெற்றதும் ஜெபத்தினால் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே உந்தன் வாழ்வானால், ஜெபமே உந்தன் வாழ்வானால், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். எத்தனை தோட்டம் தென்றதும் எச்சமனே தோட்டம் சென்றதும், ரத்தவேத சிந்தி ஜெபித்ததும், மீட்பர் உலகினை ஜெயித்ததும் ஜெபத்தினால் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெயம் பெற்றார் அல்லவா? ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம்,
ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஆமென். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே உந்தன் வாழ்வானால் ஜெயமே அதன் முடிவாகும். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். பாஸ்டர் ஜெயிப்பாங்க. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, இந்த இரவு நேரத்தில் உடைய பிள்ளைகள் வந்து உடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவர் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீங்கப்பா. தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்து கொண்டிருந்த இந்த நல்ல பாடத்துக்காக நமக்கு நன்றியப்பா. இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களில் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக ஆண்டவரே ஜெபத்தை குறித்து ஆண்டவரே ஜீசர்கள் இடத்துல வந்து கேட்ட பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கொடுத்து நீங்க கற்றுக் கொடுத்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்களும் அந்த ஜெபத்தை கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில இப்பொழுது நாங்கள் கேட்டபடி ஆண்டவரே, இந்த தூப வர்க்கத்தின் காரியங்கள் 4 பகுதிகள் ஆண்டவரே, அந்த 4 பகுதிகளும் ஆண்டவரே நாங்கள் எப்போதும் ஆண்டவரே ஜெபங்களும் வேண்டுதல்களும் விண்ணப்பத்தையும் சோத்திரத்தையும் தேவனுக்கு செலுத்தும்படி நீ கற்றுக் கொடுத்தீங்களே. எங்கள் வாழ்க்கையில இன்னும் நாங்கள் இதுவரை ஜெபித்ததை பல்ல அல்ல ஆண்டவர், இனி ஒரு ஜெபத்துல ஒரு பெரிய மாற்றம் வரட்டும். எப்பொழுதும் ஆண்டவரே அங்க குத்து விளக்குல ஆண்டவரே தூப வர்க்கங்களை போட்டு அது எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டுமா ஆண்டவர். வெளிப்படுத்தல் சுவிசேஷத்தை வாசிக்கும் அது பரிசுத்தவான்கள் ஜெபமாம் ஆண்டவரே, அது தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே அது புகையா எழும்பிட்டு என்று சொல்லி பார்க்கிறோம் ஐயா. அப்பா, நாங்க எங்க தூப கலசத்துக்குள்ள அந்த ஜெப தூபத்தை நாங்கள் அதிகமாய் செலுத்த இன்னும் சபை மக்கள் ஒவ்வொருவருக்கும் அதிக கிருபையில தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைகளை விட்டு விடாதபடிக்கு அந்த வார்த்தைகளின்படி நடந்து ஆண்டவரே ஜெபம், ஜெபமே ஜெயம் ஆண்டவரே. ஜெபிக்காவிட்டால் ஜெயம் எடுக்க முடியாது. நீங்க சொன்னீங்க கெத்செமனே தோட்டத்துல கர்த்தாவே ஆண்டவரே வேர்வை சிந்தி ரத்த வேர்வை சிந்தி ஜெபித்தீங்கப்பா. 1 மணி நேரம் அது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி சீசர்களை கேட்ட அதே தேவன் இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளாக எங்களுக்கு நாளுக்கு நாள் ஜெபம் 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 எங்களுக்கு ஒரு மூச்சாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, கண்ணீர் சிந்தி ஜெபிக்கணுமே, போராடி ஜெபிக்கணுமே. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கருத்தாய் ஜெபிக்கணுமே. ஜெபத்தின் வகைகளை அறிந்து நாங்கள் ஆண்டவரை ஊக்கமாய் ஜெபித்து ஊக்கமான ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு என்று சொல்லி ஜெபிக்கிற அந்த ஜெப ஆவியை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாட்களே ஜெபம் ஜெபம் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தை நீ விரும்புகிற அந்த ஜெபத்தை செய்யணும். தானியேல் ஜெபித்து ஆண்டவரே தன்னுடைய வந்திருந்ததான ஆபத்துகள்ல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை ஜெபித்தான் ஆண்டவரே. அன்னால் ஜெபித்தான் ஆண்டவரே. குறைவு நேர்கிறது ஆண்டவரே. அப்பா, வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோமே, ஜெபம் ஜெபம் ஆண்டவரே. ஜெபம் இல்லைனால் ஜெயம் எடுக்க முடியாத ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இந்த நாளிலே கேட்ட அந்த சத்தியங்களை உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் இருதயத்தில் பதித்து ஆண்டவரே அதன்படி நடந்து வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அப்படி செய்வதே தேவனுக்கு சித்தம் என்று சொல்லியிருக்கிறபடினாலே ஆண்டவரே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் அந்த மன்றாட்டின் ஆவியே, அந்த ஜபத்தின் ஆவியே ஏசப்பா இந்த மாலை வேளையில் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுபடியா நாங்கள் ஜெபிக்கிறையா. ஜப ஆவினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கேட்ட சத்தியத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு இதோடு விட்டு விடாம ஆண்டவரை தொடர்ந்து இரவும் பகலும் மன்றாடி ஆண்டவருடைய பாதத்தில் மன்றாடி ஜெபித்து ஆண்டவரே அழிந்து போற ஆத்துமாக்கள், தேசம் ஆண்டவரே, குடும்பங்கள், சபைகள் ஆண்டவரே இருக்கதான எல்லா ஆண்டவரே எங்களுக்கு கையில கொடுக்கப்பட்டதான தேசத்துக்காகவும் கருத்தாய் மன்றாடி ஜெபித்து எல்லான ஆத்துமாக்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு சபையை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, சத்தியத்தை சொன்ன அருமை மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நீ கிருபையை கர்த்தர் கொடுத்து இன்னும் அதிகமாய் கூட்டி கொடுத்து பலத்தின் மேல் பலன் ஆண்டவரே மகிமையின் மகிமை கிருபையின் மேல கிருபையை பெற்று உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இம்மட்டும் வைத்த தேவன் இனி வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிற ஆண்டவரே, கிருபை ஊற்றுங்க, அளவில்லாமல் கிருபை ஊற்றுங்க. பலத்தின் மேல் பலன் இறங்கட்டும் ஐயா. உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன தேவனே ஆண்டவர், நாங்கள் சபையாய் ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறையா. இந்த பலவீனத்தில் எல்லாவற்றிலும் உடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். உடைய வல்லமை விளங்க பண்ணுவீராக, எடுத்து பயன்படுத்துவீராக. குடும்ப ஊழியம் பிள்ளைகள் எல்லாவற்றை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.